ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா யோவான் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி பாருங்க, ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவை குறித்து பேசுகிறார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ. பாருங்க, அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை நாம் என்ன பண்ணோம்? விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கிற பொழுது அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை, அந்த நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகருடைய இருதயம் வெறுமையாய் காணப்படுகிறது. கவலைகளினாலே, வார்த்தைகள் இல்லை, ஆண்டவரை துதிக்கிற துதியின் சத்தம் இல்லை. அல்லேலூயா! இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவு, அந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம், ஆமென், வார்த்தைகளால் ஆமென் உங்கள் இருதயம் நிரம்பி இருக்கட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பட்டும். ஆமென். அப்படி இருக்கிற பொழுது நாம் அநேகருக்கு பிரயோஜனமாய், ஆசீர்வாதமாய் நாம் இருப்போம். அல்லேலூயா! உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே, எந்த ஆத்துமனீசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்கப்பா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தாகமுள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக. உடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஆவியின் நிறைவு ஒவ்வொருக்குள் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருக்கட்டும். வார்த்தைகளால் இருதயத்தை நிரப்பும். உம்மை துதிக்கிற துதியின் சத்தம் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, தேவைகளை சந்திங்க. ஆமென். நல்ல சுகம் உண்டாகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். Lord, touch everyone in the name of Jesus. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.